வருண் வெண்ணிலாவை வருணும் வெண்ணிலா கூட தான் போயிருக்கான் சித்தி. ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒன்னா வெளியே போறத பார்த்தேன். அப்புறம் ஏன் வான்மதி வெண்ணிலாவை காணோன்னு சொல்றா? அது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லலான்னு வர்றதுக்குள்ள நீங்கெல்லாம் வந்துட்டீங்க. கௌதம், நீ உண்மைதானே பேசுற? ஆமா சித்தப்பா, பக்கத்துல தான் இங்க வாக்கிங் போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சூழ்நிலை சரியில்லாத நேரத்துல இப்படி நைட்லயே வெளியே போவாங்க? என்ன பிள்ளைங்களோ. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பழி வாங்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் ஏன் உங்களை பழி வாங்கணும்? நீ என்ன பண்ணியா? எதுக்கு இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்த? நீங்க தானே வரும்னு சொன்னீங்க. என் மேல உண்மையான அன்பு இருந்தா நீயே என்னை விட்டு போயிடுன்னு. அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னீங்க. எனக்கு என் வாழ்க்கையை விட உங்க சந்தோஷம் தான் வருண் முக்கியம். அதனாலதான் நானே. என்ன நடிக்கிறியா? இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம போயிட்டா அப்படியே விட்டுருவாங்களா? எங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? நீ என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணல. இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம போயிட்டா எல்லாரும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு என்னன்னு கேட்பாங்க. அதை யூஸ் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லி பெர்மனண்டா வீட்லயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல வருண், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அந்த அன்பு உண்மைன்னு ப்ரூவ் பண்ண எனக்கு வேற வழி தெரியல. அதான். இங்க பாரு, நீ நிஜமா என்னை விட்டு போறதா இருந்தா இப்படி போக கூடாது. எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் அவங்களே உன்னை வெறுத்து வெளியில அனுப்பணும். எங்க அம்மா உன்னை பெருசா நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சு அவங்களே உன்னை வெளியில போக சொல்லணும். எந்த வாயாலே என் மகனுக்கு ஏத்த பொண்ணு வெண்ணிலான்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயே நீ எனக்கு பொருத்தம் இல்லாதவன்னு சொல்லணும். அப்படி கெட்ட பேர் வாங்கிட்டு போனாதான் நீ மறுபடியும் என் வாழ்க்கையில வரமாட்ட. அப்பதான் நானும் நிம்மதியா இருப்பேன். அத்தை எனக்கு தெய்வம் மாதிரி. நான் எப்படி அவங்க நம்பிக்கையை உடைக்கிறது? என்னால முடியாது வருண், என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்பவே போறேன். நில்லு. எங்க போற? எதுக்கு எல்லார்கிட்டயும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் கூட வாழணும்னு சொல்லி என் மொத்த சந்தோஷத்தையும் அழிக்கிறதுக்கா? நீ தான் என் மேல உயிரே வச்சிருக்கேல்ல. அந்த உயிருக்காக நான் சொன்ன மாதிரி கெட்ட பேரை வாங்கிட்டு என் வாழ்க்கையில வர முடியாத அளவுக்கு போயிடு. அதை விட்டுட்டு இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நாடகம் நடத்தணும்னு நினைச்ச அப்புறம் நீ என்ன பார்க்கவே முடியாத தூரத்துக்கு நான் போயிடுவேன். ப்ளீஸ் வருண், அப்படி சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாரு, வீட்ல இருக்கிறவங்க தேடி வரதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். வா, வீட்டுக்கு போலாம். நான் வா.